மாங்காயில் எவ்வளவோ வெரைட்டி செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? கொஞ்சம் காரம், கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் டேஸ்ட்டு எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். தோலோட தான் கட் பண்ணணும். இந்த டேஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மாங்காயுமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அரைஞ்ச மாங்காவை ஒரு முறை தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு, அதை விட கொஞ்சம் கம்மியாக கடுகு. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜாடியில் பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். என்ன ஊறுகாய் செய்ய போறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மசாலாவை போட்டு செஞ்சு பாருங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கடுகு, கையளவு பூண்டு சேர்த்து, கையளவு வரமிளகாய், இது மூணையுமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண மாங்காவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வறுத்த மசாலாவை அதில் சேர்த்து அந்த மசாலா தண்ணி, அதாவது நம்ம தெளிச்சது மாதிரி தான் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். ரொம்ப மாங்காய் வெந்துடக்கூடாது, ஓரளவுக்கு தான் வேகணும். இப்போ நான் சக்கரை சேர்க்கிறேன். நான் ஒயிட் சுகர் சேர்க்கிறேன். நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரம், கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் டேஸ்ட்டு. இந்த மசாலா மாங்காய் பச்சடிக்கு நான் கேரண்டி. ட்ரை பண்ணுங்கள்.